பகவான் வரவேற்க முடியவில்லை இந்த வெயில் காலத்தினுடைய இருக்கிறதுனால. இன்னைக்கு அது முடிஞ்சு போட்டனால இன்னைக்கு பார்த்துட்டு போகலாம் சொல்லி வரவேற்கலாங்க. வந்தால் வெயிட்டரிக்க வேண்டிய ஒரு வழக்கமாக போச்சு. அதுக்காக ஏதாவது பேசணும்னு சொல்றாரு. இவ்வளவு நேரம் சொன்ன யோசனத்தை கேட்ட பிற்பாடு வேற என்ன இன்னும் நீதி நிற்கவில்லை, எல்லாம் சரியாயிடுச்சு. அம்பாள், மகாலட்சுமி, சீதாதேவி, பார்வதி, தமயந்தி, அதோடு ரோகிணியும் சேர்த்தேன். எல்லாரையும் நினைச்சா போதும் நம்முடைய மனம் சுத்தமாக்கும். ஒன்றும் நீங்கள் மந்திரம் கற்றுக்க வேண்டியதில்லை, அதுக்காக ஒன்றும் தனியை யாரும் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஓமம் வளர்க்க வேண்டியதில்லை. இந்த நம்முடைய தேசத்து ஸ்திரீகளாக பாவிக்கிற இந்த தேவிகளை நம்முடைய புராணங்களில் கேட்டிருக்கிறது. நான் மனசு நினைத்தால் போதும். மந்திரம் இது. அப்படிப்பட்ட மந்திரத்தை நான் இன்னது சொல்லணும்னு நினைச்சிருந்து ஆரம்பிக்கல. என்னமோ அவளை கண்டதே இது சொல்லணும்னு தோன்றது. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு அவ பிரார்த்திச்சா எல்லாரும் க்ஷேமமா இருப்பாள். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லா தேவியும் ஒண்ணுங்கிறதுதான் இன்னைக்கு சரித்திரம் சொல்றது. அந்த நினப்புள்ளவாள் அவர்களுடைய நினப்புக்கு தகுந்தபடி சுகன்ய ஸ்தோத்திரம் பண்ணின அந்த அம்பாள் மகாலட்சுமியாகி இருக்கே, சரஸ்வதியாகி இருக்கே, பார்வதியாகி இருக்கே, எல்லா ரூபமாயும் இருக்கிற தேவத்தை ஒன்று தான் என்று சொன்ன அந்த ஸ்தலத்தாக அவள் வந்தாள். ராமச்சரித்திரம் சொல்ற போதுதான் வந்தாள். அது அவளுக்கு நலச்சரித்திரத்துல ரொம்ப பிரியம். அந்த நலச்சரித்திரமும் இன்னைக்கு சொல்ல முடியாது இருந்தது. என்னால 11 பதிவர்த்தைகளுடைய பேர் சொல்ற போது அவ வந்ததுனாலே தமயந்தி பத்தியும் சொல்ல முடியாது இருந்தது. அவளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் க்ஷேமத்தை அடைவார். சுவாமிக்கு அதான் நாம் பிரார்த்திக்கலாம்.